He is almighty. அதுக்கடுத்து தேவனுடைய குணாதிசயங்கள் ஒண்ணு என்னன்னாக்கும், அவர் ஆல்மைட்டி. பாருங்க, ஆதியாகமத்துல 17வது அதிகாரத்துல முதல் வசனத்துல தான் முதல்ல வந்து தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்தினார். யாருக்குன்னா ஆபிரகாம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. I am God Almighty, walk before me and be blameless. எப்ப இப்படி சொன்னார்னா, அவர் 86 வயசா இருக்கும்போது, அது வரைக்கும் பிள்ளை இல்லை. அந்த ஊர் வழக்கத்தின்படி சாரால் என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, தன் அடிமை பெண்ணாகி ஆகாரோடு சேர்ந்து எனக்கு பிள்ளை பெற்று தாருன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே அவரும் செஞ்சிட்டாரு. தேவனுக்கு முன்பாக தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷன், அவரு விசுவாச தகப்பன்னு சொல்றோம் விசுவாசத்துல. ஆனால் அவரை கூட மனைவியினுடைய பேச்சு கேட்டு ஆகாரோடு கூட சேர்ந்து குடும்பம் நடத்தி குழந்தையை பெற்றுட்டார். இப்பொழுது பாருங்க, அந்த முதல் அதிகாரத்துல 16வது வசனம், கடைசி வசனம், ஆதியாகமம் 16:16. ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிராம் 86 வயதாயிருந்தான். 86 வயசு பிள்ளையை பெற்றாரு. ஆனா அடுத்து தேவன் எப்ப தரிசனமாகிறாரு பாருங்க, 17வது வசனத்துல அதிகாரத்துல முதல் வசனம், ஆபிராம் 99 வயதான போது. 13 வருஷம் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகவே இல்லை. ஏன்னா அவர் செய்த காரியம் அவருக்கு பிரியமானதல்ல. தேவன் அவருக்கு தரிசனமாகி அழைத்து வர, இப்பொழுது மனைவியினுடைய பேச்சை கேட்டு நீ இப்படி செஞ்சிட்டியே, 86 வயசான நான் பிள்ளை உனக்கு தர முடியாதா? நான் உனக்கு வந்து ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று நான் சொல்லியிருந்தால் அந்த வார்த்தையை நிறைவேற்ற நான் வல்லவரா இருக்கிறேன். நீ இதை விசுவாசிக்காம மனுஷியமாக யோசித்து உலக வழக்கத்தின்படி ஒரு அடிமை பெண்ணிடத்துல ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ தீர்மானித்தது எப்படி? இப்படிதான் சொல்றாரு ஆபிரகாம், ஐ ஆம் ஆல்மைட்டி காட். என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று இல்லை. 86 வயசு ஆயிடுச்சுன்னா பிள்ளை பிறக்காதுன்னு நினைச்சிட்டியே. 99வது வயசுல தரிசனமாய் சொல்கிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். வாக் பிஃபோர் மீ அண்ட் பி பிளேம்லெஸ். எனக்கு முன்பாக வாழ்ந்து குற்றமற்றவனாக இரு. நோவாவை குறித்து எழுதியிருக்கிறது. அவன் காலத்திலே வாழ்ந்த மனிதர்களுக்குள்ளே அவன் குற்றமற்றவனாக இருந்தான். He was blameless. தேவன் அதைத்தான் வலியுறுத்துறார். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் தேவன் சொல்றதெல்லாம் குற்றமற்றவனாயிரு, பரிசுத்தமாயிரு, இப்படிதான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு பின்னாடி ஈசாக்கு கொடுக்கிறார். 86 வயசுல கொடுக்கலைன்னு அவர் அவசரப்பட்டாரு. தேவன் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் 99வது வயசுல சொல்லிட்டு அதுக்கு பின்னாடிதான் ஈசாக்கு பிறக்கிறார். எனவே அருமையானவர்களே, நாம் இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, அதுக்கு அடுத்து பாருங்க, அதுக்கு அடுத்துதான் அந்த வாக்குத்தத்தத்தை தெளிவா அவர் சொல்றாரு பாருங்க. 3வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது ஆபிராம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட பேசி, நான் உன்னோட பண்ணுகிறேன் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். பாத்தீங்களா, எப்ப சொல்றாரு? நீ அவசரப்பட்டு ஒரு பிள்ளைய படுறதுக்கு ஆகார போய் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு ஆகாரோட சேர்ந்துட்டியே. 13 வருஷம் கழிச்சு சொல்றாரு, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், நான் சர்வ வல்லமை இல்லை தேவன் சொல்றாரு. ஹீஸ் ஆல்மைட்டி. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஆனா நம்ம பிரச்சனைகளை சந்திக்கும் போது இவரை போலதான் நம்மளும் அநேக நேரங்கள்ல ஏதாவது ஒன்று தாமதமாகும் பொழுது, சூழ்நிலைகள் மாறும் பொழுது, எதிர்பார்த்தபடி எதிர்பார்த்த நேரத்தில் காரியங்கள் நடக்காத பொழுது நாம் காத்திருக்க மனதில்லாமல் இந்த ஆபிரகாமை போலதான் நம்மளும் முடிவெடுத்துடுறோம், மாம்சத்தின்படி முடிவெடுத்துடுறோம். ஆக இஸ்மவேலும் ஈசாக்கும் காலம்புறாமும் அவர்கள் வந்து எதிராளிகளாக இருந்தார். அப்படிதான் காரியங்கள் நடந்து விடுகிறது. காரணமும் மாம்சமும் ஆவியும் ஒரு காலம் ஒன்று இசைந்து போக முடியாது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் எதிரெதிராக கிரியை செய்கிறது. ஆனபடினால மாம்சத்துக்கும் ஆவிக்கும் எப்பொழுதுமே போராட்டம் தான். இஸ்மவேலுக்கும் ஈசாக்கும் போல. இஸ்மவேல் மாம்சத்தின்படி பிறந்தவன், ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின்படி தேவன் வாக்குறுதி கொடுத்தபடி தேவ சித்தத்தின்படி பிறந்தவன். 2 பேருக்கும் ஒரு காலம் இணைந்து போகவே முடியாது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாம சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம வாயினால சொல்லிடுவோம். ஜெபம் பண்ணும்போது எல்லாருமே சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படிதான் சொல்லுவோம் நம்ம. ஆனா அவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை விசுவாசிக்கிறதுல நம்ம எவ்வளவு குறைவுள்ளவளா இருக்கிறோம். அதான் நான் சொன்னேன், சூழ்நிலைகள் மாறும் பொழுது விசுவாசமே அசைகின்றதே அப்படின்னு நம்ம பாடுறோம். சூழ்நிலைகள் மாறும் பொழுது எதிர்பார்த்த நேரத்துல காரியம் நடக்கல, எதிர்பார்த்தபடி நடக்கல. God will do things in his own time. அவருடைய காலத்துல அவருடைய திட்டத்தின்படி தான் செய்வார். ஆனா நம்ம காலத்துல நம்ம எதிர்பார்க்கிறபடி காரியம் நடக்கும்னு நினைக்கிறோம், அது நடக்கல.
அப்பொழுது நம்மளுடைய விசுவாசம் அசைக்கப்படுகிறது. ஆனா தேவன் என்ன சொல்றாரு? என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். சரி, வெளிப்படுத்தின விசேஷத்துல 4வது அதிகாரம் அடுத்த வார்த்தை என்ன இருக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் அடுத்த வார்த்தை. இப்பொழுது நம்ம 2 பார்த்தோம். காட் இஸ் ஹோலி, தேவன் பரிசுத்தர். காட் இஸ் ஆல்மைட்டி, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அதுக்கடுத்து என்ன எழுதிருக்கு? ஹூ வாஸ் அண்ட் ஹூ இஸ் அண்ட் ஹூ இஸ் டு கம். இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர், சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். பாருங்க, இப்ப தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார். பாருங்க, அதுக்கடுத்து யாத்திராகமத்தில் நம்ம மோசேக்கு தேவன் தரிசனமான பொழுது அவர் இன்னொரு பெயரை சொல்கிறார். மோசேக்கு யாத்திராகமம் 3வது அதிகாரம் எரிகிற முற்புதரிலே தேவன் அவருக்கு தரிசனமானார். அந்த புதர் எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனால் செடி எல்லாம் வாடவில்லை, செடி எரிஞ்சு போல, செடி அப்படியே இருக்கு, பச்சை பச்சையான தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம பார்க்க முடியுமா? தீ எரியும் போது அது அப்படியே வாடிடும். நம்ம இப்ப பச்சையில பட்டதுகளை கொளுத்தி விட்டோம்னா பக்கத்துல உள்ள பச்சை மரம் பற்றி எரியும் சமயத்துல, ஆனா அது வாடிடும். ஆனா இங்க வாடவே இல்லை. கிட்டத்துல போய் பாக்குறாரு, என்னடா அதிசயமா இருக்கு, இவ்வளவு தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஆனா செடி வாடலையே. எரியிற அக்கினி புதர்ல தேவன் அவருக்கு தரிசனமானார். இப்பொழுதுதான் பாருங்க, அவர் கேட்கிறாரு, நான் உம்முடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. 13வது வசனம் பாருங்க. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்களிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றார். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயிடம் சொல்லி. அதான் நம்ம இங்க வாசிக்கிறோம். இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவர், எப்போதும் இருக்கிறவர் அவர். அதனாலதான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னார். பேர் என்னன்னு கேட்டா ஐயாம் ஹூ ஐயாம். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். உங்க பேர் என்ன? இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்படி என்னென்றைக்கும் இருக்கிறவர்னு அர்த்தம். என்னென்றைக்கும் இருக்கிறவர். அன்னைக்கு இருந்தேன், இப்ப இருக்கிறேன், இனி இருப்பேன் அப்படின்னு சொன்னா அது என்ன பேரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் அங்கே சொன்னாரு, நானே அவர் என்று விசுவாசியாக இருந்தால் உங்கள் பாவங்களிலே நீங்கள் சாவீர்கள். அவர்தான் அன்று தரிசனமான அதே தேவன், அந்த தெய்வீகத்தின் 2வது நபராக வந்த ஆண்டவர் இயேசு, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே நீங்கள் சாவீர்கள். யோவான் 8:24, 28, 58 திரும்ப அந்த வசனங்களை வாசிக்கிறோம். அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷம் 1:8, 4:8, எபிரேயர் 13:8 இது எல்லாத்துலயுமே அவர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். முக்காலத்திலும் ஓம்னி பிரசன்ஸ், இஸ் ஓம்னி போட்டன்ட், ஓம்னி பிரசன்ட். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். அதான் அவர் சொன்னார், இதோ மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். சதா காலங்களிலும் அப்படின்னா முன்பு இருந்தேன், இப்பொழுது இருக்கிறேன், இனி இருப்பேன். சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆக நாம் தேவனை தொழுது கொள்ளும் பொழுது தேவன் பரிசுத்தர், தேவன் சர்வ வல்லமையுள்ளவர், தேவன் ஒருவராய் சாகாமையுள்ளவர், என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். இதுதான் தேவனுடைய குணாதிசயம். அதுக்கடுத்து நம்ம வாசிப்போம். அதே இதுல பின்னாடி வாசிங்க, 4வது அதிகாரம் 9வது வசனத்தை முதல் வாசிப்போம். மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு, டு ஹிம் ஹூ லிவ்ஸ் ஃபார் எவர் அண்ட் எவர். அதான் மேல உள்ள வசனத்தினுடைய விளக்கம். டு ஹிம், அவருக்கு, who lives for ever and ever, எப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறவர், ஜீவிக்கிறவர், அவருக்கு மகிமையையும் கனத்தையும் நன்றியையும் அவர் செலுத்தினார். Glory and honor and thanks. மகிமையும் கனத்தையும் நன்றியையும் அவர்கள் செலுத்தினார்கள். சரி, அதுக்கடுத்து பாருங்க 11வது வசனம். கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். இங்க எழுதியிருக்கு, you created all things and because of your will they existed. நீரே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். தேவனுடைய இன்னொரு குணாதிசயம் இங்க வருது, அவர் சிருஷ்டிகர்த்தார். எல்லாவற்றையும் அவரே சிருஷ்டித்தார். யோவான் எழுதின சுவிசேஷத்துல வாசிக்கிறோம், உண்டாக்கப்பட்டவை எல்லாம் அவர் மூலமாக உண்டாயிற்று. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாயிற்று. He was in the creation.
படைப்பிலே பிதாவோடு குமாரனும் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். ஆக படைப்பின் தேவன் அவர். அவர் சர்வ சிருஷ்டிகர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர், எல்லா சிருஷ்டிகளுக்கும். மனிதனை சிருஷ்டித்தவர் அவர் தான். உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் அவர் தான். அவர் சிருஷ்டி கர்த்தா. ஆனபடினால நீர் விரும்பினபடினால் சிருஷ்டித்தீர், ஆனபடினால் அவைகள் இருக்கின்றன. ஆனா இங்க ஒரு துர்ப்பாக்கியமான காரியம் என்னன்னா, அவருக்கு தான் துதி கனம் மகிமை எல்லாமே உரியது. அதான் இங்க எழுதி போட்டிருக்கோம். ரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, அவருக்கு தான் உரியது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிசாசானவன் சோதிக்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை தான் சொன்னார். வாசிங்க, மத்தேயு 4:8. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அதான் ஆண்டவர் அந்த இடத்துல சாத்தான்ட சொன்னார். என்ன சொல்றான்னா, ஆராதனை அவனுக்கு வேணுங்கிறான். சாத்தான் என்ன சொல்றான்? ஆராதனை அவனுக்கு வேணுங்கிறான். என் மகிமையை நான் வேறொருவனுக்கும் கொடேன். துதியும் கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கு தான் பார்த்து, அவருக்கு தான். ஏன்னா அவர் தான் படைத்தார், எல்லாத்தையும் படைத்தவர் அவர் தான். அவருக்கு தான் துதி கனம் மகிமை. ஆனா சாத்தான் என்ன சொல்றான்னாக்கோ, என்னையே துதி, என்னையே கனம் பண்ணு, இது எல்லாத்தையும் நான் உனக்கு தர்றேன், இதையெல்லாம் தருவேன். ராஜ்யத்தையும் சகல ராஜ்யத்தையும் அதனுடைய மகிமையும் காண்பித்து உலகத்தை காண்பிக்கிறான். உலகத்தில் உள்ளதான ராஜ்யங்கள், அதுக்கு உள்ளதான மதிப்பு மரியாதைகள். நீங்க பாருங்க, கிறிஸ்தவர்கள் கூட ஏதாவது ஒரு பதவினா பின்னாடி ஓடிடுறாங்க, பணத்துக்கு பின்னாடி ஓடிடுறாங்க. இதெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டவைகள். 2 சிருஷ்டிப்பு, ஒன்று தேவன் சிருஷ்டித்தது, இன்னொன்று மனிதன் சிருஷ்டித்தது. தேவன் சிருஷ்டித்ததுன்னு எங்க வாசிக்கிறோம்? நம்ம ஆதியில இருந்து வாசிக்கிறோம். முதல் நாள்ல தேவன் எப்படி சிருஷ்டித்தார்? சிருஷ்டிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுல ஒண்ணு உருவாக்குறதா சிருஷ்டிக்கிறது. உதாரணத்துக்கு நம்ம இப்ப வீடு கட்டுறோம், இந்த கட்டடம் கட்டுறோம் அப்படின்னா, இதுக்கு கல்லு வேண்டி இருக்கு, மண்ணு வேண்டி இருக்கு, சிமெண்ட் வேண்டி இருக்கு. இது எல்லாமே எங்க இருந்து? செங்கல்ல மண்ணுல இருந்து எடுக்கிறோம், மண்ணை செங்கலாக்குறோம். மண் எங்க இருக்கு? பூமியில இருக்கு. மண்ணை யார் சிருஷ்டித்தா? தேவன் சிருஷ்டித்தார். அந்த மண்ணுல இருந்து கல்லை உருவாக்குறோம். அப்புறம் சிமெண்ட், எல்லாமே ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருள் வருகிறது. நத்திங் கம் அவுட் ஆஃப் நத்திங். ஒன்றும் இல்லாமையிலிருந்து ஒன்று வருவதே இல்லை. ஆனால் தேவன் எப்படி படைத்தார்? வானத்தையும் பூமியும் படைக்கும் பொழுது லெட் தேர் பி லைட், வெளிச்சம் உண்டாக கடவுது. பாருங்க, தேவன் ஆதி ஆகமத்துல சிருஷ்டிப்பின் காரியங்கள் சொல்ல, லெட் தேர் பி, லெட் தேர் பி, உண்டாக கடவுது, உண்டாக கடவுது, உண்டாக கடவுது. வார்த்தை தான். அவர் வார்த்தையினாலேயே சிருஷ்டித்தார். ஒன்னை வச்சு ஒன்னை செய்யல. கல்லை மண்ணை வச்சு கட்டடத்தை கட்டுறது போல அல்ல, மரத்தை வச்சு நிலையை செய்யறது போல அல்ல, சிற்பத்தை வடிக்கிறது போல அல்ல. நம்ம எல்லாருமே ஒண்ணு செய்யறோம், உற்பத்தி செய்ய முடியும். ஒன்னை வச்சு ஒன்னை செய்ய முடியும். அந்த ஒண்ணு யாரு உருவாக்குனார்னா தேவன் உருவாக்குனார். God created something, we changed it to some other thing. அவ்வளவுதான். அதை நம்ம மறுரூபப்படுத்துற மாதிரி அதை உருவத்தை மாத்தி வேற ஒண்ணா மாக்கிறோம், அவ்வளவுதான். பட் ஒண்ணும் இல்லாம நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன் அவரை சிருஷ்டிகர்னு சொல்றோம்னா, he created everything out of nothing by merely his words. அவருடைய வார்த்தை தான் let there be, let there be. ஆனா புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய நமக்குள்ளேயும் தேவன் ஒன்றை சிருஷ்டிக்க விரும்புகிறார். நம்ம வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 5ஆவது அதிகாரம் 17ஆம் வசனத்துல, 2 கொரிந்தியர் 5:17, he wants to create something in us also who are living in the New Testament. புதிய ஏற்பாட்டின் காலத்துல வாழக்கூடிய நமக்குள்ளேயும் தேவன் ஒன்றை சிருஷ்டிக்க விரும்புகிறார். அதுதான் இங்க வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆவது அதிகாரம் 17ஆவது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பாருங்க, நமக்குள்ள ஒன்னு சிருஷ்டிக்கிறான், அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். அப்ப ஏற்கனவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான் சரீரத்தின்படி. ஆனால் இப்பொழுது நம்மை தேவன் மறுபடியும் புது சிருஷ்டியாக நம்மை படைக்க விரும்புகிறார். He want to create us as new creature. புது சிருஷ்டியாக. அதுக்கு எப்படி சொல்றாரு தெரியுமா? பழைய ஏற்பாட்டுல என்ன வாசிச்சோம்? லெட் தேர் பி, உண்டாக கடவுது. ஆனா புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்றாரு தெரியுமா? சும்மா உண்டாக கடவுன்னு சொல்லல, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆவது அதிகாரம். நீ விரும்பினால் ஆண்டவரே எனக்கு பார்வை கிடைக்கணும், நீ விரும்பினால். அந்த பேரலிட்டிக், அதாவது
பக்கவாதம் பிடிச்ச ஒருத்தர் அங்க கொண்டு வர்றாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம். உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது அப்படின்ட்டு நம்ம வாசிக்கிறோம். நிறைய இடங்கள்ல அப்படி வாசிக்க முடியும். உன் விசுவாசத்தின்படி 9வது அதிகாரத்துல கூட 29வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். பாருங்க, இப்ப நாம கோபக்காரரா இருக்கோம். ஆண்டவரே, நான் கோபக்காரனா இருக்கிறேன்னு நம்ம துக்கப்படுறோம், வெட்கப்படுறோம். என்ன இப்படி இருக்கிறேனே, நான் ஒரு தேவ பக்தி உள்ளவன்ட்டு இப்படி எல்லாம் பேசுறேன், காட்டு முன்னாடித்தனமா பேசுறேன், தகாத வார்த்தைகளை உபயோகிக்கிறேன், இப்படி எல்லாம் நான் பண்றேனே, ரட்சிங்க ஆண்டவரே. என்ன வெட்கப்பட்ட ஆண்டவர்கிட்ட போகும்போது ஆண்டவர் சொன்னார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா? குருடனா இருக்கிறவன் பார்வையடையும்படி விரும்பினான். செவிடன், ஊனன், சப்பானி இவர்கள் எல்லாரும் உடல் சுகம் பெற வேண்டும் என்று விரும்பினார்கள். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள்னு சொன்னாரு. இப்ப நம்ம புதிய சிருஷ்டியாக மாற்ற விரும்புகிற தேவனும் கூட நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில புதிய அவருடைய சாயலை நமக்கு தர தேவன் விரும்புகிறார். அதுக்கு அப்படியே உண்டாக கடவுள்னு சொல்லல. ஏனென்றால் அவர் ஏற்கனவே அப்படிதான் உண்டாக்குனாரு. ஆனா மனுஷன் பாவம் செய்து கெட்டு போனான். இப்பொழுது என்ன விரும்புகிறார்னா, நீ அப்படி மாற விரும்புகிறாயா? அதை என்னால் செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுள். அங்க உண்டாக கடவுதுனாரு. இப்ப உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுளுங்கிறார். அப்ப நாம புது சிருஷ்டியா மாற விரும்பினோம்னா அதை தேவன் நமக்குள்ள செய்ய முடியும். எந்த பாவத்துல விட முடியலையோ, விழுந்துகிட்டு இருக்கிறோமோ அதுல இருந்து தேவன் என்னை விடுதலை ஆக்க முடியும்னு விசுவாசித்தால் தேவன் நம்மை விடுதலை ஆக்குவார். தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நம்முடைய வீழ்ச்சியை நினைத்து துக்கப்பட்டு தேவனே என்னை ரட்சியும் சொன்னா, God can change us. தேவன் நம்மை மாற்ற முடியும். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை.